வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரியை பார்ப்போம். ஒரு லைவ் எக்ஸாம்பிள். நான் ட்ரெயினில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுனால இந்த ட்ரெயினுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நிறைய எடுத்திருப்பேன். அதுதான் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா? அதுதான் நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை போகிற ட்ரெயின். கோயம்புத்தூர் டு காட்பாடி வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பகல் ட்ரெயினில் போனோம்னா அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்லி சிட்டிங் தான் இருக்கும் அந்த கோச்சில். ஒரு 100 பேர் இருப்பாங்க ஒரு கோச்சில், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சிட்டிங் கோச். டே ட்ரெயினில் அந்த மாதிரி தான் இருக்கும். பர்த்தெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய வியாபாரிகள் நிறைய விஷயங்களை விற்றுட்டு வருவாங்க. அந்த மாதிரி பீப்புளை பார்க்கலாம். வெண்டார்ஸ், நிறைய வெண்டார்ஸ் வந்து வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய பேர் காசு கேட்டு வந்துட்டு இருப்பாங்க. கண்ணு தெரியாதவங்க, கை கால் இல்லாதவங்க, நிறைய பேர் காசு கேட்டு வருவாங்க. அதில் திருநங்கைகள்னு இருக்காங்க. திருநங்கை நம்ம பார்த்துருப்போம். அவங்களும் காசு கேட்டு வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரை பற்றி தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன். அவங்க வருவாங்க, காசு கேட்பாங்க. ஒரு கோச்சில் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னால் எப்படியும் ஒரு ஆவரேஜாக ஒரு 10 பேர் காசு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேர். ஸோ அவங்க கொடுக்குறவங்களுக்கு அந்த தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படி போவாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு திருநங்கையை நான் பார்த்தேன் ஒரு ட்ராவலில். அதுக்கப்புறம் அவங்க எப்பயாவது நான் பார்ப்பேன், அந்த ட்ரெயினில் வருவாங்க. அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, மற்றவங்க எல்லாரும் காசு கேட்குறாங்க, கொடுத்தாங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. போய் தலையில் கை வைக்கிறாங்க. எல்லாருடைய தலையிலையும் கை வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காசு கொடுக்குறாங்க, கொடுக்காம போகிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு கொடுக்காட்டியும் இவங்களுக்கு கவலை கிடையாது. எல்லாருடைய தலையிலையும் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு நம்ம வாட்ச் பண்ணோம்னா ஒரு கோச்சில் ஒரு 20 பேர் கொடுக்குறாங்க காசு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம இருக்கிற கோச்சில் ஒரு 20 பேர். அப்போ எட்டி பார்த்தீங்கன்னா அடுத்த கோச்சும் தெரியும், அங்கேயும் நமக்கு தெரியுது நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு நார்மலாக ஒருத்தங்க வந்து போய் காசு கேட்கும்போது ஒரு 10 பேர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இவங்களுக்கு 20 பேர் கொடுக்குறாங்க, இல்லை அதுக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க. அப்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இது ஒரு பெரிய லேர்னிங். நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம கிடைச்சி நம்ம ஒரு விஷயத்தை திரும்பி கொடுக்குறோம். கரெக்டாக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, அதை திரும்பி நம்மளும் ஒரு இன்னொரு விஷயத்த நம்ம கொடுக்குறோம், ஒரு தேங்க்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாரும் தலையும் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்க காசு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி இவங்க பண்ணுறதை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும். ஸோ எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது அதோடைய ரிவார்டு ஜாஸ்தியாகவே இருக்கும். இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லைவ் லேர்னிங் இந்த எக்ஸாம்பிள். கண்டிப்பாக. ஏன்னா இதை பாருங்கள், எல்லாருக்கும் வந்து இவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கும் காசு கிடைக்குது, அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம அதிகமாக கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி திரும்ப கிடைக்கும். இதுதான் இந்த எக்ஸாம்பிள், இந்த ஸ்டோரியுடைய லேர்னிங். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம்.